ஜாம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அதை எப்படி வந்து ப்ரிசர்வேட்டிவாவும், ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணாம எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். தோல்லாம் நல்லா சீவிருங்க. சீவிட்டு அத ஒரு மீடியமான சைஸில நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேக தான் வைக்க போறோம். அத வந்து இப்போ ஒரு குக்கர்ல நம்ம மாத்திடலாம். மாத்திட்டு நம்ம டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 12 டேட்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அதில வந்து நம்ம சீட நீக்கிட்டு, நம்ம அதையும் போட்டு நம்ம குக்கர்ல சேர்த்து வேக வச்சிடலாம். மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டு, ஒரு 3 விசில் கிட்ட வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா வெந்துரும். அதில வந்து தண்ணி வந்து ஒரு இதுலயும், நம்ம பீட்ரூட்ட ஒரு தனி பாத்திரத்துலயும் நம்ம மாத்தி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அந்த இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை வந்து அந்த தண்ணி ஊற்றியும் நீங்கள் அரைக்கலாம், நார்மலாகவும் நீங்கள் அரைக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து நம்ம இதை அப்படியே கொட்டிடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம இந்த மிக்ஸி ஜாரோட நல்லா கலந்துட்டு அதையும் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கை எடுக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கீழே டக்குன்னு அடி பிடிக்கிற அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு போக விடாமல் கை எடுக்காமல் அப்படியே நல்லா ஒரு இதுவாக கிண்டிகிட்டே இருங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெல்லம் வந்து ஒரு பெரிய வெல்லம், மண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்து அதையும் நுணுக்கி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதையும் வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஒரு கெட்டியான இதுக்கு வரும்போது 1 1/2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கலரே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அப்போ அந்த சமயம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு 1/2 லெமனை வந்து இதில் அப்படியே சீடு எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டோன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த சமயம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு பார்த்துட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.